என்னடா மட பசங்க மாதிரி உளறீங்க? நிஜமாவே அவங்கிட்ட என் பேரை சொன்னீங்களா? சொன்னா என்னடா சொன்னா? அவன் பழைய விசு படத்துல வர கிஸ்மு மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறானா? ஏண்டா விளக்கண்ணே, நம்ம அருவா டைரக்டர் ஹரி படத்துல வர்ற சாமி வில்லன் மாதிரி நம்ம அண்ணன் சொல்ல வேண்டியது. சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாசா படத்துல ஒரு பிளாஷ்பேக் வருமே, அந்த மாதிரி இவனுக்கு இருக்குமோன்னு பயந்து போய் வந்துட்டானா? இப்ப எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சுடா. நீங்க ரவுடி சத்தை விட்டுட்டு சினிமா பார்த்துட்டு திரிகிறீங்க. சினிமாக்காரங்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. கூப்பிடா அந்த இந்தி மாஸ்டர் கூப்பிடு. இன்னைக்கு அவன 2ல 1 நான் பாத்துறேன். தேவையில்லை, நானே வந்துட்டியா? வா ஊன்னு சொல்லுங்கண்ணே, எங்கேயோ போட்டு தள்ளிடுறேன். அடச்சி வாய் முடு. யோ மாஸ்டர், அன்னைக்கு கேட்டப்போ என் பேரு தெரியலன்னு சொன்ன சரி. இப்போ என் பேரை தான் சொல்லிருக்கானுங்கல்ல, அப்புறம் ஏன்டா என் பசங்களை போட்டு நீ அடிச்ச? நம்பல சார். என்னது நம்பல சார்? ஐயோ, ஏன்டா இப்படி போட்டு குழப்புற? உண்மைதான் சார், சொன்னா அவன் மேல தப்பு இல்ல. ஆனா காலேஜ் பொண்ணுங்கள உங்க ஆளுங்க எப்படி சார் கலாட்டா பண்ணுவாங்க? இவ்வளவு ஏன் சார் கோடம்பாக்கத்துல ஆட்டோ ஏறி வள்ளுவர் கோட்டத்துக்கு போகணும்னு சொன்னா 300 ரூபாய் கேக்குறான். அநியாயமா இருக்கானா? சங்கரன் ஆளுங்கிறான். என்ன சார் இது? இப்படி பேப்பர்காரன், பால்காரன், ஆட்டோக்காரன் எல்லாரும் உங்க பேரை பயன்படுத்திக்கிறான். உங்ககிட்ட வேலை செய்யற எல்லா பையனும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. இது சத்தியம். இவனுங்க எல்லாரையும் தூக்கிட்டு புது ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு போட்டோ ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுத்து கார்ப்பரேட் ஆபீஸ் ரேஞ்சுக்கு மாமூல வசூல் பண்ணுவோம். தொப்பை காலத்து வச்சிருக்கானுங்க தடி பசங்க. அப்புறம் வேற என்ன சார்? கிளம்பட்டுமா? ஏன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சா? உண்மையிலேயே இவன் மூலகாரன் சார். இவனை மட்டும் தூக்கிடாதீங்க. ஓகே? கியூட் பாய், அழகண்டா. ஐயோ, சொன்ன மாதிரி வந்துட்டா. ஒத்துக்கிட்டா. வஸ்தி ஃபிகர் தான் இவன். கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். நீ எனக்காக தான் பிறந்தன்னு நான் இப்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்பா, இப்பதான் மூடு வந்திருக்காரு. உன்னை முதல் தடவை பார்த்தப்பவே நான் என்னையே மறந்துட்டேன். What a feeling, what a feeling. அப்பா, இவ்வளவு நாள் இந்த ஃபீலிங்க மனசுக்குள்ள இறுக்கி அமுக்கி ஜிப்பு போட்டிருந்தீங்களா? நம்ப முடியலையே. இது கனவா இல்ல நிஜமா? கனவுதான். எப்பவுமே இது நிறைவேறாத கனவுதான். இதுக்கு மேல உங்க உணர்ச்சியை பொங்க வைக்காதீங்க ப்ளீஸ். ஏய், என்ன நடக்குதுங்க? வந்துட்டான்டா வீணா போனவன். இந்த ரம்யா மேடம் ஃபீலிங்க உனக்கு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க 2 பேரோட ஃபீலிங்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. சாயந்தரம் கிளப்புக்கு போறப்ப ரம்யா மேடத்த ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை பேசிக்கிறேன். டேய் லூசு, நாகராஜ் சார். சாரா, இந்த மரியாதை என்ன திட்டுறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். போன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க புருஷன்கிட்ட இருந்து கால் வரும். இப்ப சந்தோஷமா? எப்ப பார்த்தாலும் ஓவர் எக்ஸ்பிரஷன். அப்பா, இப்ப என்னாச்சு? அப்பா, என்ன வாய் அடிச்சு போச்சா? அப்பா, கொலீக்ஸோட சோஷியலா மூவ் பண்றது தப்புங்களா? சோஷியலா மூவ் பண்றதுனா எல்லார்கிட்டயும் வழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்ல. அது இல்ல. போடி, போய் வேலைய பாரு போ. என்னங்க மாஸ்டர் சார்? இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கிரீன் ட்ரெஸ்ல வராதப்போ, உன் மனசுல நான் இல்லாதப்போ எல்லாமே வேஸ்ட். பாய். என்னங்க நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல. என்னது? என்ன சொன்ன? என்கிட்ட கிரீன் ட்ரெஸ் இல்ல. ஆனா நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப ராத்திரியே கடைக்கு போய் பச்சை ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ட்ரெஸ் மட்டும் வாங்கினா போதுமா? ராத்திரியோட ராத்திரியா அதுக்கு மேட்சிங்கா துப்பட்டா, கமல் எல்லாம் எப்படிங்க வாங்க முடியும்? லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றது? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கை பூரா பசுமையா இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு கிரீன் ட்ரெஸ் வேணுமா நான் வேணுமா? வெங்காயம் பச்சை ட்ரெஸ் அது யாருக்கு வேணும் வினய்? எனக்கு நீ தான் வேணும். ஐ லவ் யூ வினய். ஆமா, இது நிஜமாவே லவ் தானே? என்னது இது? இன்ஃபாச்சுவேஷன் இல்லல்ல? இன்ஃபாச்சுவேஷனை பத்தி இந்த வயசுல நாம 2 பேரும் பேசிட்டு இருந்தா ஆடியன்ஸ் கத்திடுவாங்க வினய். இது சின்சியர் லவ். நான் முடிவு பண்ணிட்டேன், நீயும் முடிவு பண்ணிடு. நான் நேத்து ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? அது சரி. ஆனா நான் இன்னும் முடிவு பண்ணல. போச்சுரா சாமி. 2 பேரும் ஆபீஸ்க்கு வாங்க. இவனுக்கு பொறுப்பான பெரியவங்கன்னு யாரும் இல்லம்மா. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நான் தான். உங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி. ஐயா சாமி, இந்த விஷயம் பெரியவங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி மனசு விட்டு நாங்க கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். தேவையில்லை. நீ மனசு திறந்து பேச ஆரம்பிச்சனா சீன் மாறி போய்டும், செட்டப் சேஞ்ச் ஆயிடும். வேண்டாம்டா. நான் அவகிட்ட 5 நிமிஷம் பேசணும். அதுக்கப்புறம் நீ யார்கிட்ட வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. வினய், கொஞ்சம் உள்ள போலாம் வரியா ப்ளீஸ்? அப்பாடா, எங்க கல்யாணம் கேன்சல். அட பாவி, என்னடா சொல்ற? என்ன நம்பலையா? வேணா அவளையே கேளு. வினய், வெக்கப்படாத, வெளியே வா. ஆமாங்க, எங்க கல்யாணம் கேன்சல்.
இவங்க டைலாக்குக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் சம்பந்தமே இல்லையே. என்னடா இது? வினி ஆல் தி பெஸ்ட். நீ கிளம்பு. என்னங்க உங்களுக்கு கூட ஆல் தி பெஸ்ட். Thank you. All is well. வாவ் ரொமான்டிக் சூப்பர்ப். இந்த இடத்துல லைட் ப்ளூல வால்பேப்பர். இங்க லவ் பேர்ட்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். இங்க வந்து ரெட் ரோசஸ். ரூம் எல்லாம் ரொமான்டிக் மூட்ல இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. மொத்தத்தையும் வச்சுக்கோடா. சும்மா அதரணும் அசத்திடணும். வினி ரிஷி ஐயோ என்னடா இது டெக்கரேஷன்ல? யார் வர போறா? என்ன நடக்குதுங்க? என் ட்ரீம்ஸ், என் லைஃப், என் ஃபேண்டசி எல்லாம் வரப்போகுது. என்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். அது இருக்கட்டும். நேத்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மாஸ்டர், மனுஷங்கள்ல ரெண்டு ரகம். ஒன்னு ரொமான்ஸ் தெரிஞ்ச என்ன மாதிரி ஆளுங்க. ரெண்டாவது ரொமான்ஸ் தெரியாத ஒண்ணு மாதிரி மடையனுங்க. வெட்டி பேச்சை விட்டுட்டு ஃபைனல் மேட்டருக்கு வாடா. இதான் ஃபைனல் மேட்ருக்கு வா, ஃபைனல் மேட்ருக்கு வான்னு சொல்றதுதான் ரொமான்ஸ் தெரியாத மடையனுங்க. சரி கேளு. நேத்து நீ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ரூம்ல நானும் என் வீணையும் ரொமான்டிக் மூட்ல. எனக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே வருஷம் போயிடும். இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள சண்டை வந்தாலும் வந்துரும். சண்டையா? சண்டை எதுக்கு வருது? நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன் போங்க. பாத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேச்ச கேட்க மாட்டேங்கற. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமா கேட்க மாட்டேன். சரி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம லவ் ஃபீல் பண்ணணும் வினி. லவ்ங்கிறது ஆக்சுவலி மாதிரி ஷார்ட்டா இருக்க கூடாது. முடிவே இல்லாத டிவி சீரியல் மாதிரி வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டே போகணும். ஒரே இளநீர்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும். பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப பார்க்கணும். நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ஃபால்ஸ்ல குளிக்கணும். நம்ம சென்னையில தான் ஃபால்ஸ் எல்லாம் இல்லையேங்க. வினி, எங்க நீ கேட்ச் பண்ண வேண்டியது லொகேஷன் இல்ல, எமோஷன். ராத்திரி எல்லாம் போன்ல கடலை போடணும், பகல்ல பார்க்ல வெடலை ஆகணும். அதனால அவன் மார்க் குறைஞ்சு போகணும். காலேஜ் பிளாக் போர்ட்ல இருந்து பாத்ரூம் செவர் வரைக்கும் நம்ம பேரு, ரூமர், காசிப். ஓ காட், நினைச்சு பார்க்கவே த்ரில்லிங்கா இருக்கு வினி. ஆனா எனக்கு பயமா இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? இதெல்லாம் நடக்கலனாலும் நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நடந்தா நம்ம வாழ்க்கை இனிக்கும். என்ன சொல்ற வினி? குழப்பமா இருக்கு நீங்க சொல்றது. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் அனுபவிப்பேன். பாத்தியா வினி, லவ் பண்ண ஆரம்பிச்சதும் உனக்கும் ஃபீலிங்ஸ் எப்படி பொங்கி வருது. சோ இப்போதைக்கு நம்ம கல்யாணம் கேன்சல். சரிங்க. பாவம் பைத்தியக்கார பொண்ணு உன் பேச்சையெல்லாம் நம்பி இருக்கிறா. என்ன நடக்க போகுதோ? ஒண்ணு ஆகாது. தம்பி சிம்புவா மாற போறேன். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். நீயும் வாடி போலாம். போங்கடினா. ஓகே. குட் மார்னிங் குட் சார். மார்னிங். குட் மார்னிங். என்ன சார் இன்னைக்கு சீக்கிரமா வந்தீங்க போல. நீங்க போங்க, கிளாஸ்க்கு போங்க. ஐயோ சார் ரொம்ப சூடா இதான் எனக்கு வேண்டியது. நீ என்ன பார்த்ததும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்றது, அவங்க நம்மள பத்தி எதோ பேசுறது, அவங்க நமக்குள்ள கசம்சா இருக்கு நினைக்கிறது நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வினி. நிஜமாவா? குட் குட். அப்புறம் இன்னைக்கு நான் கிளாஸ் ரூம்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். நீ எஸ் சார்னு சொல்லணும். நான் ஏதோ சொல்ல வரும்போது சாரி சார், என் ஒருத்திக்காக இந்த கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன் அப்படின்னு நீ சொல்லணும். நான் ஓகேன்னு சொல்லிட்டு முன்னாடி போவேன், நீ பின்னாடி வருவேன். அதுக்கப்புறம் நம்மள பத்தி புகார், ரூமர்ஸோ ரூமர்ஸ், காசிப்போ காசிப்பு, உடம்பெல்லாம் செலுக்குது வினி. ஆனா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லையா என்ன? நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வர. வா 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 வா. वसीकरण से मंत्र है, परिहार वचन कठोर. எழுதிட்டீங்களா? I like that. Students, any doubts? இன்னைக்கு நான் கிளாஸ் ரூம்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். நீ எஸ்ன்னு சொல்லணும். அங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியா கேட்டுதா என்னன்னு தெரியல. எனி டவுட்ஸ்? இன்னொரு தடவை கேக்குறேன், எனி டவுட்ஸ்? ஐயா சாமி, இதுக்கு தான் இந்தியா வேணாம்னு சொன்னோம். எங்களுக்கு ஒரு டவுட்டே இல்ல. ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா தான் எங்களுக்கு டவுட்டே வருது. ஹிந்தில யாருக்கா டவுட் இருக்குமா சார்? நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வாடா மச்சான், கேண்டீன் போலாம். டவுட் இருக்குன்னு கேட்க சொன்னல, என்னாச்சு உனக்கு? பயமா இருந்துச்சுங்க. கிளாஸே சத்தம் இல்லாம இருந்துச்சா, என் இதயம் துடிச்சது எனக்கு கேட்டுச்சுங்க. கேட்டுச்சா? என் இதயமா அப்படிதான் துடிச்சது வினி. லவ்ல இருக்கும்போது இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் வினி. இந்த ஹார்ட் பீட் இதுக்கு அப்புறம் கேட்காது வினி. என்ஜாய் பண்ணு. நீங்க தப்பா நினைக்கல. ஓ பார்த்து கிட்டு பாய் நமக்கு பணம் அனுப்பி வச்சானா?
ஐயா சாமி அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் வாடா. இன்னும் பணம் அனுப்பாம நம்மள ஏமாத்த பார்க்கறான் அவன். கால்ல குண்டடிப்பட்ட என்ன நடு ரோட்ல நாயை விட கேவலமா விட்டுட்டு போன ராஸ்கல். பிச்சைக்கார மாதிரி தெரு தெருவா ஒரு மாசமா அலைஞ்சு காயத்தை ஆத்திட்டு வந்திருக்கேன். அட சரியா இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு. அஸ்ஸாம் பீகார் ஒரிசான் தெரிஞ்சு இப்பதான் உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன். எது எப்படி இருந்தானே நீங்க வந்துட்டல அதுவே எனக்கு போதுடா. ஈர பணைய வச்சு ரவுடிசம் பண்றது நாம, ஆனா ரிஸ்க் இல்லாம பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்குது அவன். இந்த பார்பா இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கு மேலே அந்த கிட்டோட பிசினஸ் பண்ணினா முதல்ல உன்னை போட்டுடுவேன். கொஞ்சம் பொறுமையா இருடா சின்னா. இப்போ நம்ம காலேஜ்ல 2 வகையான பசங்க இருக்காங்க. முன்னாடி பெஞ்சில உட்கார பசங்க, பின்னாடி பெஞ்சில உட்கார பசங்க. முன்னாடி பெஞ்சில உட்கார பசங்க என்ன பண்ணுவாங்க, எப்படா நம்ம முன்னுக்கு வருவோம்னு எதிர்பார்ப்பாங்க. சமயம் கிடைச்ச உடனே வெளிநாட்டுல போய் அப்படியே செட்டில் ஆயிடுவானுங்க. அப்படின்னா நம்ம கிட்டு பாய் மாதிரி ஆளுங்க. அப்புறம் 2வது ரகம் பின்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறவனுங்க. அவனுங்க ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. ஜனங்களை பயமுடுத்தி ரவுடிசம் பண்ணி உள்ளூர்லயே செட்டில் ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன மாதிரின்னு அர்த்தம். டேய் சின்னா, அந்த கிட்டு வேலைக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும்டா. டேய் கிட்டு பிட் பாக்கெட் அடிக்கலாமான்னா அதுக்கு தூ பேங்க கொள்ளடிக்கலாம்னு சொல்லுவான். அதுதான்டா அவன் ரேஞ்சு. நீ இந்த ஜென்மத்துல உருப்பட மாட்ட. உன்ன மாதிரி கடைசி பெஞ்சிலயும் அவன மாதிரி முத பெஞ்சிலயும் உட்கார ஆள் இல்ல நானு. வாத்தியார சேர்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சேர்ல உட்கார ஆள் நானு. நாக்காளி நாக்காளி வேணும் எனக்கு. என்னவோ பசங்க பொண்ணுங்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுறதுல தான் சுகம் நினைக்கிறானுங்க. ஆனா பின்னாடி உட்கார வச்சு அவங்கள ஓட்ட விடுறதுல தான் சுகமே இருக்கு. என்னங்க இப்படி கட்டி பிடிச்சுதான் ஆகணுமா? பிடிச்சுக்கலனா விழுந்துருவேன் போல இருக்கு. கட்டி பிடிச்சா நான் விழுந்துரும் போல இருக்கு. அதான் எப்பவோ விழுந்துட்டியே. ஐயோ கடவுளே, மழை வரும் போல இருக்கு. வரட்டும், 2 பேரும் நனைஞ்சுக்கிட்டே போலாம். அவ்வளவுதான், மழையில நினைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் தும்பி தும்பி கஷ்டப்படணும். குரல் போயிடுச்சுன்னா சாதகம் பண்ண முடியாது. அப்பா திட்டுவாரு. ப்ளீஸ் ரா, நனைஞ்சுக்கிட்டே போலாம். உங்க ஆசையெல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமான ஆசைங்க. உங்களை ஒரு சாதாரண பொண்ணால திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்காக அந்த பிரம்மன் ஸ்பெஷலா படைச்சு அனுப்புனாதான் சரிப்படும். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.